நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலாவிடம் இருந்து 11 கோடி ரூபாயை பெற்றதாக கட்சியை விட்டு வெளியேறிய முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூறியதற்கு அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் சீமான் மக்களை ஏமாற்றுவதாகவும் அவர் சசிகலாவிடம் இருந்து 11 கோடி ரூபாயை பெற்றிருப்பதாகவும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்து அதிர்ச்சியை கிளப்பியிருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் நிர்வாகிகள் என்று கூறிக்கொண்டு பேசிய யாரையும் இதற்கு முன் தாங்கள் பார்த்தது இல்லை எனவும் இவர்கள் குறித்து விசாரித்ததில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் 2 மாதம் மட்டுமே கட்சியில் பணியாற்றியதாகவும் பின்னர் வெளியேறி சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் சசிகலாவிடம் இருந்து 11 கோடி ரூபாயை சீமான் ஏன் வாங்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய சாட்டை, சசிகலா என்ன தமிழ் தேசிய போராளியா, தமிழ் தேச சிந்தனை கொண்டவரா என கேட்ட சாட்டை அவர்களிடம் இருந்து சீமான் காசு வாங்கவில்லை என கூறியுள்ளார். மேலும் அதிமுகவை எடப்பாடி கைகளில் இருந்து கைப்பற்றுவதே சசிகலாவின் இப்போதைய கொள்கை என கூறி கலாய்த்து உள்ளார். மேலும் சசிகலா எச்சிக்கை கொண்டு காக்கா விரட்ட மாட்டார் எனவும் சசிகலா யாருக்கும் இதுவரை உதவி செய்து பார்த்ததில்லை எனவும் சாட்டை துரைமுருகன் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.